ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி விமன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே அண்ட் மகா சிவராத்திரி. நல்லா சாமி கும்பிடுங்க. எல்லாத்துக்கும் எல்லா அருளையும் கொடுக்கட்டும், எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும்னு மனசால் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்கி online.comல ஒரு போட்டி வச்சுருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து 11 மணிலேருந்து மறுநாள் வந்து 5 மணி வரைக்கும். இன்றைக்கி காலைல 8ஆம் தேதியிலேருந்து நாளைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு போட்டி, அதாவது சூப்பர் உமன் சொல்லிட்டு எங்கள் ஊர் சூப்பர் உமன் சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. கட்டுரை போட்டி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறது www.kalki.online.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு யாராவது உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்திலே யாராவது வீர பெண்மணிகள் இருந்தாங்கன்னா, இல்லை நிறைய சமூக ஆர்வலர்களாக இருந்தாங்கன்னா, நிறைய நம்பிக்கை பயங்கரமான வெற்றி பெற்றவங்க, இல்லை வீராங்கனையாக இருந்தாங்கனாலும் கூட சரி, என்ன ஒரு இதுனாலும் சரி, எந்த ஒரு இதனாலும் அவங்கள பற்றி நம்ம எழுதி கட்டுற மாதிரி எழுதி கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு போட்டி காம்படிஷன் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வின் பண்ணால் 2வது பட்சம் கலந்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ரோல் மாடல் வந்து என்னோடய அம்மா தான். அதுக்கு ஆட்சேபனை இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இத்தனை லோன் இத்தனை ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படின்றாங்க. ஆனால் பேங்க்குக்கு போனால் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னென்ன திட்டம் இருக்குன்னு மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது என்னென்னு பாருங்கள். உத்தியோகினி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இத்தனை வகையில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத தான் அவங்க சொல்கிறேன். இதை போய் நீங்கள் பேங்க்கில் போய் வேணால் டீட்டெயில் கேட்டு பாருங்கள். ஏழ்மை நிலையை போக்குறதுக்காக இந்த உத்தியோகினி திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கல்வியறிவு இல்லாத மக்களுக்கு, மளிகை கடை, பேக்கரி, ஊறுகாய், வத்தல் போடுறவங்க, சிறு குறு தொழில் செய்கிறவங்க, அப்படி இருக்கவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் 50 லட்சம். இப்போ நிறையா போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் 50,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மானியமாக 1,50,000 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக பேங்க்குக்கு போய் கடன் வாங்கி எல்லா டீட்டெயிலையும் அதிகாரிகிட்ட சொல்லி நேரடியாகவே பேசணும் நம்ம. அடுத்து வந்து அன்னபூர்ணா திட்டம். அன்னபூர்ணா திட்டம் வந்து சமையல் கேட்ரிங் இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் வந்து 50,000 வரைக்கும் கடன் தராங்க. 36 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாக்குறைக்கு வட்டி வந்து இதில் வந்து போடுவாங்க, ஆனால் பேங்க்குக்கு ஏற்றாப்புல மாறும் அப்படின்றாங்க இதுலேயும். அடுத்து பார்த்திங்கன்னா மகிழா உதயம் நிதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதில் வந்து வங்கி கீழே தொழில் முனைவராக பெண்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கப்படுது அப்படின்றாங்க. அவங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்காண்டியோ அப்படி இல்லை நம்ம இனிமேல் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காண்டியோ 10 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. 10 ஆண்டு வரைக்கும் இதை அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி விகிதம் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்றாப்புல மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முத்ரா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தையல், அழகு நிலையம், டியூஷன் எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த முத்ரா யோஜனா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. போய் அதுக்கும் பேங்க்கில் கேட்டால் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்ட் கல்யாணி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெசவு நெய்கிறவங்க, இந்த உணவு பதப்படுத்துகிறவங்க, கைத்தொழில் செய்கிறவங்க, இதுக்கு ஃபுல்லாக ஒரு சில இதுக்காக சின்ன சின்ன தொழிலுக்காண்டி கொடுக்குறாங்க. 1 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்களாம். வங்கியோட ஒப்புதல் இருந்தால் மட்டும் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து நம்ம வங்கிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் 1 கோடி வரைக்கும் கூட கொடுப்பாங்களாம்ப்பா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள தொழிலை நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா கிஷார் லோன் அப்படின்ற ஒரு லோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன டீட்டெயில் பேங்க் கொண்டு போனால் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், எல்லா டீட்டெயிலும் அங்கேயும் சொல்லுவாங்க. நம்ம போய் என்ன பண்ணணும், எந்த பேங்க்குன்ற கிளாரிஃபை பண்ணிக்கிறணும். அதுதான் நம்மளுக்கு, அது பெண்களாக இருக்கப்போ நம்ம நிறையா யோசிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வெளியேறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு 1008 வேலை இருக்கும். அதை விட்டுட்டு அங்கே போனால் அங்கே அலைய விடுவாங்க பேங்க்கில். அது ஒரு நினப்பு போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. என்ன சொல்ல போகிறாங்களோ, ஏது சொல்ல போகிறாங்களோ, உள்ளே போய் யார்கிட்ட கேட்க என்ன கேட்குன்றதே நம்மளுக்கு தெளிவான முடிவு தெரியாது. யார்கிட்டயே போனால் அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளுன்பாங்க. சரி, நம்ம அப்படி கேட்டாலுமே ஒரு தெளிவான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. 1008 அலைச்சல் அலைய விடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து என்ன ஏதுன்ற தெளிவான முடிவு எடுத்துகிட்டு தான் என்னென்ன டீட்டெயில் தேவை அப்படின்றது தான் நம்ம கொண்டு போகிறோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயத்தை கம்மி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் ஆஃபீஸரை நேராக போய் மேனேஜரே பார்த்துட்டா நல்லதுன்னு எனக்கு தோணும். இல்லை வெளியே இருக்கவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போனால் அவங்கள்ட்ட என்ன கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட எல்லா டீட்டெயிலையும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இன்னும் பெனிஃபிட்டு மறந்துடாமல். அப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்மளோட தொழில் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றது தெளிவாக பயமில்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஆனால் இத்தனை டீட்டெயிலுக்கும் பயந்துக்கிட்டு தான் நம்ம வட்டிக்கோ இல்லை ப்ரைவேட் பேங்க்குக்கோ போகிறது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு இத்தனை அலைச்சல் அலையிறதுக்கு நம்ம பேசாமல் வட்டிக்கு வாங்கிடலாம், இல்லாட்டி சீட்டை போட்டு எடுத்துடலாம், இல்லாட்டி ப்ரைவேட் பேங்க்கில் போனால் கூட அதிக வட்டி எடுப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல அலைச்சல் கம்மியாக இருக்குன்ட்டு அங்கே போயிடுறது எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர். என்னை பொறுத்த மட்டும் இப்போ பெண்கள் எல்லாத்துலேயுமே முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுத்தாமல் ஒவ்வொரு சிலர் வந்து இன்னும் ரூரலாகவே இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைதளங்கள் வர வர எல்லா திறமையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இன்னும் பயந்துகிட்டே இருக்காங்க. இந்த பேங்க்குக்கு போகிறதுலே அதில் பயத்தில் ஒன்று தான். பெண்களை பொறுத்த மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கே கூட ஒரு ஆள் வேணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு யார் எதுவும் சொல்லிடுவாங்களோ, ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மளுக்குள்ளே நம்மளே தான் தைரியத்தை வர வைக்கணும். வேறு யாரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா திருப்பி அதவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளை வந்து ஒரு ஆள் கொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் ஆகும். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம சுருக்குன்னு இருக்கும். தைரியமாக எழுந்து எல்லாத்தையுமே உள்ளே இறங்கி செயல்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களால் முடிஞ்சு சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு என்னை பொறுத்த மட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை தான். கண்டிப்பாக நம்மளாலே முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். செஞ்சிடும். அதுக்கு அந்த கடவுள் இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி அருள் புரிவார். அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்னொரு தடவை பெண்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக இறங்கி எல்லாத்துலேயும் செயல்படுங்க. உங்களோட தொழிலோ இல்லை உங்களோட வாழ்க்கையோ எல்லா பெண்களுக்கும் வெற்றி பெற என்னோடய மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னையிலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிங்க, எதுனாலும் சரி. தேங்க்யூ. உங்களது வாழ்க்கை மேம்பட என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.